தற்போதைய செய்தி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் போலீசாரை தாக்கிய ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டிருக்கும் அதிர்ச்சி செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு, போலீசாரை தாக்கிய ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டை அடுத்த ஆப்பூர் வனப்பகுதியில் ரவுடி அசோக் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளியான அசோக்கை காவல்துறை பிடிக்க சென்ற போது தாக்கிவிட்டு அவர் தப்ப முயன்றதால் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாகவும், துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த அசோக்குக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவலரை தாக்க முயன்ற சம்பவத்தில் ரவுடி அசோக் துப்பாக்கியால் தாக்கப்பட்டிருக்கிறார். துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி அசோக்கை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து உங்கள் தகவல்கள் தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். செங்கல்பட்டு அடுத்த ஆப்பூர் வனப்பகுதியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற செங்கல்பட்டை சேர்ந்த பிரபல குற்றவாளியாக வலம் வரும் அசோக் மீது துப்பாக்கி சூடு காவல்துறையினர் நடத்தியுள்ளனர். தற்போது அசோக் மீது சரித்திர பதிவு குற்றவாளி எனவும் ஏற்கனவே ஏராளமான கொள்ளை வழக்குகள் அவர் மீது நிலுவையில் உள்ளதின் காரணமாக விசாரணைக்கு அழைத்த போது அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது காவல்துறையினர் அவர் மீது அவரது வலது காலில் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதனால் நிலை குலைந்த அசோக் தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அங்கு சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. மோகன்ராஜ், நன்றி சக்திவேல், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.